ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம வந்து டே 47க்கான ரிவ்யூ தான் ஃபஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணி என்னென்ன கண்டென்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு வரவங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா, ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டே 47ல் பவித்ரா தான் வந்து பேட்டரிக்கான இன்சார்ஜ்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாய்ஸ்லாம் பேட்டரி வாங்க வராங்க. ஒருத்தருக்கு பண்ணும்போது வெற்றி கொடி கட்டு அந்த பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பவித்ரா. விஷால், முத்து எல்லோரும் தான் வராங்க. அவங்கவுங்க பாடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே பாட மாட்டாங்க விஷால்லாம். சொல்கிறாங்க அவங்க, ஆனால் அதை சீரியஸாக எடுத்து யாருமே பண்ணல. சும்மா அப்படியே ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது வந்து முத்து நீ பாடவே, முத்து அவங்க பாடவே இல்லை, முத்து நீ பாடவே இல்லை அப்படின்ட்டு சொன்னால், இப்போ தானே பாடின கூமுட்டை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வார்த்தையை விட்டுடுறாரு. பட் ஆனால் அந்த இடத்துல பவித்ரா அதை கேட்கல. கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு வெளியில் போயிட்டு, நீ அப்படி சொன்னது எனக்கு பிடிக்கல, நானும் வந்து எனக்கும் பேச தெரியும், பட் ஆனால் நான் பொறுமையாக இருக்கணுன்றதுனால இருந்தேன், அப்படி பேசாத இனிமே முத்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து இது ரியாக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இது அவங்க அங்கேயே பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அது டக்குன்னு தோணலையா என்னன்னு தெரியல. அது எப்படி இருந்தாலும் வந்து அப்படி சொல்லியிருக்க வேண்டாம். உடனே வந்து அவங்க ரியாக்ட் பண்ணதுக்கு வந்து முத்து வந்து என்ன இது எல்லாமே தப்பாக பார்த்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒன்று அவர் மனசுக்குள்ளே புலம்புறாரு. நான் அதான் முத்துவை கேட்குறேன், இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் பவித்ரா ஃப்ரெண்ட்லியாக நினச்சி சொன்னதாக இருக்கலாம், இல்லைனா வந்து சும்மா ஒரு ஃப்ளோவில் சொன்னதாக கூட இருக்கலாம். அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதான்றதை அவங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டீங்க, அவங்களுக்கு அப்போ தோணலை, அப்புறம் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு வாட்டி அதை சொல்லாமல் இருக்கணும். அவ்வளோதானே தவிர இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து எக்ஸாகரேட் பண்ணக்கூடாது. ஒன்று, இதே தான் சௌந்தர்யா அன்னைக்கு வந்து தீபக் வந்து ஜஸ்ட் லைக் தட் தொட்டாங்க. அந்த பிங்க் கலர் இருக்குன்னு ஷர்ட்டில் அப்படி தொட்டது அவர் அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குனாரு வீக்கெண்டில் வர வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே அவர் என்ன சொன்னார், பர்மிஷன் கேட்காம வந்து நீ அதை பண்ணியிருக்க கூடாது, எனக்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்ல அப்படின்னும்போது, அது அப்போ அந்த இடத்துல தீபக் சொன்ன சரி தானே, ஒருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. அது விளையாட்டாகவே இருந்தாலும் அந்த ஷர்ட்டை போய் டச் பண்ண தப்பு தானே. அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக டச் பண்ணியிருக்கலாம், பிரதர் ஃபீலில் டச் பண்ணியிருக்கலாம், அன்றைக்கி அந்த விளையாட்டு சுவாரஸ்யத்தில் டச் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது அவ்வளோ பெரிய இஷ்யூவாக நீங்கள் கொண்டு வந்தீங்கல்ல. இப்போ அதே தான், நீங்கள் விளையாட்டாக வந்து ஒன்று சொல்கிறீங்க ஒரு ஃப்ளோவில், அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல, அந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஆனால் அதையே நீங்கள் அந்த பொண்ணு இது ரிவ்யூவர்ஸ் கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துக்குமாரன் காமெடியாக ஒன்று சொல்லிட்டு போனார், பவித்ரா அப்பா அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் 5 நிமிஷம் கழிச்சு ஸ்கோர் பண்ணோங்கிறதுக்காக போய் முத்துக்குமரன் கிட்ட கேட்டாங்கன்னு தான் நிறைய ரிவ்யூவர்ஸ் சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு புரியல. ஒரு பொண்ணை வந்து நீங்கள் கூமுட்டன்னு ஒரு பப்ளிக் ஷோவில் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடுறீங்கன்னா இது காமெடி ஆகிடும். அதே இன்னொரு பொண்ணு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஷோவில் விளையாட்டா போய் ஒரு ஷர்ட்டை வந்து பிங்க் கலர் இருக்குன்றதுக்காக ஒரு பிரதர் ஃபீல்ல டச் பண்ணிட்டா நீங்கள் அதை பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க. எனக்கு புரியல. அப்போ வந்து பாய்ஸ் எது செஞ்சாலும் ஜஸ்ட் லைக் தட் அப்படி விட்டுறலாம் அப்படின்னு ஒன்று இருக்கா? இல்லை கேர்ள்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு ஸ்பேஸை செட் பண்ணால், ஒரு பவுண்டரியை செட் பண்ணால், அதை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா பண்ண வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் செட் பண்ணுறது அவங்க ரைட்ஸ் தானே. அப்போ இதில் முத்துக்குமாரன் அன்றைக்குமே சௌந்தர்யாவை வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து அந்த கேம் ஆட போயிருக்காங்க. அது என்ன ஒரு டாஸ்க், அந்த கிங்டம் டாஸ்கில் அந்த ஜியோகிராஃபிக்கல் டாஸ்க்னு நினைக்கிறேன். அந்த மேப்பில் ப்ளேஸ் பண்ணுற இடத்துல பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த மேப்பில் செக் பண்ணுற இடத்துல தான் சௌந்தர்யா இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டாஸ்க் விளையாடினது மஞ்சரியும் வர்ஷினியும் தான் விளையாடினாங்க. அதை சூப்பர்விஷன் பண்ணுற இடத்துல தான் ஆனந்தியும் சௌந்தர்யாவும் இருக்காங்க. அப்போ போய் அதை திருப்பி கரெக்டான செக் பண்ணும்போது அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறது, அது செக் பண்ணும்போது வெளில பிளாஸ்மாவில் பார்த்துட்டு இருக்க முத்து வந்து நம்ம சவுண்டுக்கு பாரு, அது மேப் பார்த்தே கண்டுபிடிக்க தெரில அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவங்களுக்கு அந்த தெளிவு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பிளாஸ்மாவில் மற்ற கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் இருக்க இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்க நாலேஜை நீங்கள் மட்டம் தட்டுறீங்களா? ஏற்கனவே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அந்த பொண்ணு வந்து சரியாக படிக்கலை, எஜுகேஷன் வந்து சரியாக அந்த பொண்ணுக்கு வரலை. சத்யா வந்து அதை தான் ஒரு படித்த பொண்ணு இப்படி உட்காருவாங்களா அப்படிலான்றப்போ ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது ஒரு இஷ்யூவாகவே வீக்கெண்டில் வரும்போது நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு வீக்னஸ், அதே ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்குது, அந்த வாய்ஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணு முன்னாடியோ பண்ணுறீங்க, பின்னாடியோ பண்ணுறீங்க, அந்த பொண்ணு சமயத்தில் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது, சிரிச்சுக்கிட்டே போயிடுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன வாய்ஸையும் மார்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் இது கூட தெரியலையா அப்படின்னும் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பவித்ரா வந்து இப்படி சொல்லாதீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து அப்படி முனகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பாய்ஸ் என்ன செஞ்சாலும் ஒரு ஃப்ளோவில், அதாவது நீங்கள் ஃப்ளோவில் எடுத்துக்கிறீங்க, ஃபனில் எடுத்துக்கிறீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க அது ரிசீவிங் எண்டில் அது எப்படி போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சொல்கிறது உங்கள் இஷ்டம் தான், ஆனால் அதில் அவங்களும் ஃபன்னாக எடுத்துக்கிட்டா ஓகே. இல்லை அவங்க வந்து அதுக்கு பவுண்டரி செட் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்படி தானே. ஆனால் முத்து எது செஞ்சாலும் தப்பு இல்லை, தீபக் எது செஞ்சாலும் தப்பு இல்லை, விஷால் எது செஞ்சாலும் தப்பு இல்லை, ஜெஃப்ரி எது செஞ்சாலும் தப்பு இல்லை. நான் வந்து கேர்ள்ஸை புள்ளி செய்யும் பாய்ஸ் கேங்னு போடுறதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட ஒரு சிலர் போட்டிருக்காங்க, ஒன்றும் பாய்ஸ் ஒன்றும் பண்ணல, கேர்ள்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் பாய்ஸ்னால் பாய்ஸ் டீம் ஃபுல்லாக சொல்லலை. இப்போ நான் 4 பேர் சொன்னேன் இல்லைங்களா, இதுவும் இல்லை பின்னாடி போய் கேர்ள்ஸை யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களையும் தான். இப்போ இந்த பொண்ணு பவித்ரா என்ன பண்ணுச்சு, பின்னாடி போய் முத்து என்ன இப்படி சொன்னாருன்னு சொல்லலை, முன்னாடியே சொல்லிடுச்சுல வந்து. அந்த மாதிரி பாய்ஸ்க்கு தைரியம் தான் முன்னாடி வந்து சொல்லுங்க.
அதை விட்டுட்டு பின்னாடி போய் ஏன் பேசுறீங்க? சௌந்தர்யா பத்தி நீங்க பின்னாடி பேசலையா? ஜாக்லின் பத்தி பேசலையா? ஜெஃப்ரி சௌந்தர்யாவ பின்னாடி மார்க் பண்ணலையா? விஷால் பின்னாடி சௌந்தர்யாவ மார்க் பண்ணலையா? இதுல சாச்சனான்ற ஒரு பொண்ணு வந்து ஜெஃப்ரிக்கு பனிஷ்மெண்ட் அந்த தோப்புக்காரனை குடுத்தது தப்பு தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த ஒரு பொண்ண வச்சு தானே நீங்க கேர்ல்ஸ் டீம்னு ஃபுல்லா சொல்றீங்க, புல்லி பண்றாங்கன்னு. ஏன்னா அவங்க 100 தோப்புக்காரனும் குடுத்ததுனால. மஞ்சரி வந்து ஜிம் டாஸ்க் குடுத்தாங்க. ஆனா அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ட்ரிகர் ஐ தான் குடுத்ததுன்னு. அத ஸ்டபனா பண்ணது முத்துவன் தான். 2 சைடும் 50, 50 தப்பு இருக்கு. அப்போ ஒரு பப்ளிக் ஷோல அந்த ஒரு ஒரு வார்த்தைய வந்து ஒரு பொண்ணுக்கு புடிக்கல அப்டின்னா நீங்க சொல்லக்கூடாது தான். ஆனா அது அவங்க எடுத்துன்னு வந்து கொஸ்டின் பண்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு தப்பான்னு நீங்க அது பேசுறது இப்ப வந்து சோசியல் மீடியால முத்து வந்து அந்த முத்து வந்து காமெடியா சொன்னாரு. இதே பவித்ரா முத்துவ சொல்லியிருந்தா தப்பு இல்லையா? அப்போ கொஸ்டின் பண்ண மாட்டீங்களா? ஒரு பொண்ணு எப்படி ஒரு ஆம்பளை சொல்லலாம் அப்படின்னு. ஏன் அன்னைக்கு கிங்டம் டாஸ்க்ல தீபக்க பார்த்து சாச்சனா கூட தான் வாய மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டோனே, அது எப்படி வாய மூடுங்க சொல்லிருவீங்க? பொத்துங்கள் அப்படி ஏதோ சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. கோவத்துல சொல்லிச்சு ட்ரிகர் ஆயிட்டு தான் சொல்றேன்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணும். நான் அந்த பொண்ணு சரின்னுலாம் நான் சொல்ல வரல. எல்லாருக்கும் கோவம் வருங்கிறத தான் நான் சொல்றேன். இல்ல காமெடி ஃப்ளோல ஒருத்தர்கிட்ட ஒரு மாரி அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அந்த டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு பண்ணுவாங்க தான். பட் ஆனா அத சொல்றவங்களும் சரி, அந்த ரிசீவிங் எண்ட்ல இருக்கவங்களும் சரி, அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஒரு பிரதர் ஃபீல்ல இல்லன்னா ஒரு 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 டேக் இட் ஃபார் கிராண்டட் அந்த ஸ்பேஸ்ல இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணுமே தவிர, அதுல அவங்க பவுண்டரி செட் பண்றா, அத ரெஸ்பெக்ட் பண்ணவும் செய்யணும். அது எய்தர் பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி. இந்த இடத்துல நான் அத அப்படிதான் பார்க்குறேன். முத்து சொன்னது தப்பு தான். அந்த பொண்ணு வந்து பவுண்டரி செட் பண்ணது, அது பொண்ணோட இஷ்டம். ஆல்ரெடி பவித்ராக்கு முத்துவ பிடிக்காது தான். இருக்கலாங்க. ஏன் தீபக் கூட தான் சௌந்தர்யாவ பிடிக்கல. பாய்ஸ் டீம்க்கு யாருக்குமே சௌந்தர்யாவ பிடிக்கல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களும் அங்க கேம் ஆட வந்திருக்காங்க. நீங்க அந்த ரெஸ்பெக்ட்ட குடுத்து தானே ஆகணும். அப்புறம் என்ன செய்யறது? ஓகேங்களா? இதுதான். இதனால வந்து நான் பாய்ஸ் டீம் எல்லாரையும் சொல்லல. அங்க கேம் ஆடுற ஒரு சில பாய்ஸ தான் சொல்றேன். இத ரஞ்சித் சார் ஃபுல்லாவே நடிக்கிறாருன்னாலுமே, அவர் மேல அந்த வீட்ல எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. சிவகுமார் மேலயும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து கேர்ல்ஸ் அந்த ஸ்பேஸ குடுத்து, எனக்கு வந்து இந்த ரெஸ்பெக்ட் வந்து நீங்க குடுக்குறீங்க. அதனால நானும் அந்த ஈக்குவல் ரெஸ்பெக்ட் குடுப்பேன்னா ஓகே. இல்ல நீங்க எனக்கு இது பண்றது எனக்கு ஹர்ட் ஆவுது, பண்ணாதீங்கன்னு சொன்னா, அது பண்ணக்கூடாது. அவ்வளோதான். அத விட்டுட்டு நான் பண்ணுவேன், நீ அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றது, அது எய்தர் பாய்ஸா இருந்தாலும் தப்பு தான், கேர்ல்ஸா இருந்தாலும் தப்பு தான். அந்த அவங்க என்ன ஸ்பேஸ் குடுக்குறாங்களோ, அந்த ஸ்பேஸ்க்குள்ள அந்த பவுண்டரி செட் பண்ணிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ வந்து மார்னிங் டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த மார்னிங் டாஸ்க்ல தான் பிரச்சனையே வருது. என்னன்னு பார்த்தா, இந்த மார்னிங் டாஸ்க்ல யார் இண்டிவிஜுவல் கேம் ஆடுறா, யார் டீம் வைஸ் ஆடுறா, யார் ஒண்ணுமே ஆடல அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கிற பட்சத்தில, இங்க தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா, இந்த மார்னிங் டாஸ்க்கு இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் லிங்க் ஆயிடுது. இதுதான் இங்க தான் வந்து அன்னைக்கான டாஸ்க்ல வொர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு சௌந்தர்யா போனதுக்கான விஷயம். ஒருவேளை இந்த மார்னிங் டாஸ்க் வரலன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல வர்ஷினி தான் வந்திருப்பாங்க. மார்னிங் டாஸ்க்ல வர்ஷினிய சொல்ட்டதுனால, திருப்பி வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல என்ன சொல்றது? வர்ஷினிய சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாரி, அது அப்படியே ஜம்ப் அடிச்சு சௌந்தர்யா கிட்ட போயிடுச்சு. இதுல சௌந்தர்யா மேல நெறைய பேருக்கு கேர்ல்ஸ் டீம்லயும் வந்து கொஞ்சம் வெஞ்சன்ஸ் இருக்க தான் செய்யுது. இது அ என்ன சொல்றது? இந்த உண்மைய ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டெல்லாம் இன்னசென்ட்டா தெரிஞ்ச சௌந்தர்யா, சவுண்ட் வெளிலயே கேட்கலன்னு சொன்ன சௌந்தர்யா, இப்போ ஸ்ட்ராங்கா அவங்களோட சவுண்ட் வெளில கேட்க ஆரம்பிக்குது. ஆடியன்ஸ் சைட்ல இருந்துமே அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சோனமே, அங்க வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு அல்லு கிளம்ப தான் செய்யுது. முக்கியமா முத்துக்கு, ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு எல்லாமா கேர்ல்ஸ் டீம்ல முக்கியமா. ஓகேங்களா? இப்ப பாதி கேர்ல்ஸ் டீம் பாய்ஸ் பக்கம் ஃபேவர் ஆயிட்டாங்கங்க. அன்ஷிதாக்குலாம் பாய்ஸ் சொன்னா ஒத்துக்கவே முடியல. யாரையுமே குறை சொல்லக்கூடாதுன்ற மாரி ஆயிடுது அன்ஷிதாக்குலாம். தர்ஷிகாலாம் வாய தொறக்கவே இல்ல. ஓகேங்களா? இப்போ மஞ்சரி கன்ஃப்யூஸ் ஆயிருக்காங்க. என்ன கேம் ஆடுறதுன்னே. இப்போ அவங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு ஆட்டிட்யூடா ஒண்ணு பண்ணிடலான்னு உள்ள வந்தாங்க. இப்போ அந்த கேப்டன்சி டாஸ்க்ல என்ன சொல்றது? லெசன் லேர்ன்ட் அப்படிங்கிற மாரி அடி வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் அவங்க எந்த கேம் ஆடுவாங்க அப்படிங்கிறதே தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்தில இப்போ கேர்ல்ஸ் டீம்ல ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்க சௌந்தர்யா வந்து எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமா இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனாலேயே அவங்கள வொர்ஸ்ட்டுன்னு சொல்லி உட்கார வச்சாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த மார்னிங் டாஸ்க்ல பார்ப்போம். முத்து வந்து என்ன சொல்றாருன்னா, ஜாக்லின தான் இண்டிவிஜுவல் பிளேயர்ன்னு சொல்றாரு. டீம் வைஸ் ஆடுறது அன்ஷிதா. வர்ஷினி வந்து வேஸ்ட் கேம் ஆடல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஜாக்லின் வந்து முத்துவ சொல்றாங்க திருப்பி. அதுக்கப்புறம் அன்ஷிதாவ சொல்றாங்க. அதே மாரி டீம் வைஸ் ஆடுறாங்க அன்ஷிதா. விஷால் வந்து ஆக்சுவலி ஜாக்லின் விஷால சொல்றாங்க. ஒண்ணுமே பண்ணலன்னு. உண்மதான். ஓகேங்களா? ஃபன்னா மட்டும் தான் பண்ணிருக்காரு. கேம் வைஸ் ஒண்ணும் ஸ்ட்ராங்கா ஆடலன்னு. அருண் வந்து விஷால சொல்றாரு. அவர் வந்து பாருங்களேன், திருப்பி திருப்பி அருண் ஜால்ரா, விஷால் அருணுக்கு ஜால்ரான்றத ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்காங்க. இதில விஷால் ப்ரூஃப் பண்றாரோ இல்லையோ, அருண் கரெக்ட்டா ப்ரூஃப் பண்றாரு. ஓகேங்களா? அருண் வந்து நின்னாலே, அதில வந்து சப்போர்ட்டிவா ஏதாவது டாஸ்க்ல சொல்லணும் அப்டின்னா, அது விஷால் பேர் தான் வரும். நம்மளுக்கு டிஃபால்ட்டா தெரியிற அளவுக்கு அவர் ஓப்பனா அந்த ஜால்ராவ போடுறாருன்னு தான் சொல்லணும்.
அப்புறம் அருண் அருண் வந்து விஷாலை சொல்கிறாரு. ஜாக்லின் வந்து டீம் பிளேயராக தான் இருக்காங்க. ஜாக்லின் இண்டிவிஜுவல் பிளேயருங்க. அது யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் உண்மை. முத்துக்கு ஈக்குவலாக ஜாக்லினும் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சாரி, அதான் இண்டிவிஜுவல் பிளே தான் பண்ணிருக்காங்க ஜாக்லின். ஓகேங்களா? ஆனால் வந்து இவர் டீம் பிளேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வர்ஷினி வேஸ்ட் அப்படின்னு. தீபக் வந்து முத்துவை சொல்கிறார் ஆப்வியஸாக. அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து டீம் பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ஷினி வந்துடுறாங்க அங்கேயும். அப்புறம் ராணவ் வந்து தீபக் சொல்கிறார். இதுதாங்க ஆச்சரியம். இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருப்பேன். அதாவது சௌந்தர்யா வந்து பாய்ஸ் டீம் எல்லாம் ஃபுல்லாக வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, நிற்க வச்சு அந்த டாஸ்க் கொடுத்து. அந்த இடத்துலையுமே நான் தீபக் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். தீபக் வந்து சென்டரா நின்று இருப்பாரு. இந்த சைடு ஒரு குரூப், அந்த சைடு ஒரு குரூப் இருக்கும். 2 குரூப்பையும் நடுவுல வச்சு ப்ளே பண்ணி ஆடுறது தீபக். அப்போ ஒரு சைடு ஜால்ரா கூட்டத்துக்கு நடுவுல ராணவ் வருவாரு. ராணவ் வந்து தீபக் சைடுக்கு ஸ்டாண்ட் எடுக்க ஃபுல்லாவே பிளான் பண்ணிட்டாரு. இத தான் வந்து சௌந்தர்யா அந்த இடத்துலயே சொல்லியிருப்பாங்க. உன் டீம் உன்னை தூக்கி தூக்கி வச்சு ஒரு பில்டப் குடுத்துருக்காங்க. அது அப்படி இல்ல. நீ கேம் ஆட ஆரம்பி. அவங்கள நம்பிட்டு நீ உட்காந்துருக்காத. உன் கேமை நீ விட்டு குடுத்துருவ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வேக்கப் கால் குடுத்துருப்பாங்க ராணவுக்கு. ஆனா ராணவுக்கு அது புரிஞ்சுதான்னு தெரியல. திருப்பி அவர் தீபக்கை தூக்கி வைக்கணுன்றதுக்காக தான் வந்து ராணவ் வந்து தீபக்னு இந்த சைட் சொல்லுவார். ஆனால் அந்த இடத்துல இருக்க தீபக்கே சுற்றி முற்றி பார்ப்பாரு. என்னடா நம்மளை தான் சொல்கிறாங்களே, நம்ம தானே அப்படின்னு அவராலே நம்ப முடியல அவர் இண்டிவிஜுவல் பிளேயர்னு. ஆனால் இவர் அவருக்கு ஐஸ் வைக்கணும்னு ஒன்று சொல்கிறாரு. ஓகேங்களா? இங்கே தெரியுது ராணவ் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காருன்னு. ஓகேங்களா? அப்புறம் சத்யா வந்து டீம் பிளேயர். அவர் கேம் ஆடினா தானே அது வந்து எனக்கு கேட்டால் வருஷனுக்கு பதில் சத்யாவை சொல்லியிருக்கலாம். அது என்னவோ பாய்ஸ் டீமில் அவ்வளோ ஒத்துமை ஜால்ரா போடுறதுல அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரஞ்சித்தும் ஒன்றுமே பண்ணலை. வேஸ்ட். அந்த வர்ஷினி பொண்ணு மாட்டிக்கிச்சு. ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி வர்ஷினி இப்போ தானே வந்தது 3 வாரமா. அதுக்கு முன்னாடி மட்டும் நீ மிக்சர் சாப்பிட்றவங்களும் யாருமே இல்லையா அந்த வீட்டில்? ரஞ்சித்து சத்யாலாம். அருணாவது கொஞ்சம் மொக்க போடுறதுக்காக எங்கேயாச்சும் ஏதோ ஒன்று பேசுறாரு. சத்யாலாம் என்ன பேசுறாரு? ரஞ்சித்லாம் என்ன பேசுறாரு எனக்கு தெரியல. ஆனால் அப்படியே விட்டு கொடுக்கறதே இல்லை. டீம் அகைன் கேர்ள்ஸ் டீமில் இருக்க வர்ஷினி தான். சத்யா வந்து டீம் பிளேயரா என்ன டீம் பிளே பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அதாவது டீம் பிளே பண்ணுறதுனா அவர் கேப்டன்சி ஒரு வாட்டி வரும்போது சத்யா என்ன பண்ணாருன்னா, கேப்டன்சியில் நல்ல கேப்டன்சி சரியாக கேப்டன் பண்ணாங்களா பண்ணலையான்றது வீக்கெண்டில் போகும். ஆனால் கேப்டன் வந்து 2 சைடு ஃபுட்டு சாப்பிட்லான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? கேப்டன் வந்து இந்த பார்டர்லேயும் இருக்கலாம், பாய்ஸ் அந்த லைன் பார்டர்லேயும் இருக்கலாம், கேர்ள்ஸ் அந்த லைன் பார்டர்லேயும் இருக்கலான்றது டாஸ்க் நம்மளுக்கு தெரியும். அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் போகலாம் கேப்டன்சி அப்படின்னு. அந்த கன்ஃபியூஷன் தான் மஞ்சரிக்கு வந்து டாஸ்க் விளையாடும் போது வந்துச்சு. அந்த படைத்தளபதினும் போது அவங்க பாய்ஸ் டீமுக்குள்ளே போய் எடுக்கும்போது படைத்தளபதியாக போகணுமா கேப்டனாக போகணுமா, ரூல்ஸ் மீறலன்னு அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? அருணுக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருந்தது. இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் சத்யாவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணாருன்னு பாருங்கள். உங்களுக்கு யாருக்கா பார்த்தீங்களா, நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியாது. தர்ஷா குப்தா வெளில போகும்போது ஒரு முட்டை பஞ்சாயத்து வந்துச்சு. முட்டையை அவங்க கேட்டு சாப்பிட்டாங்கன்னு. நீங்கள் தர்ஷா குப்தா இன்டர்வியூவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏன் நீங்கள் முட்டையை கேட்டீங்க? எதுக்குன்னா, எனக்கு முன்னாடி சத்யா கேட்டார் அந்த முட்டையை. அவருக்கு பாய்ஸ் டீமில் கொடுக்குறாங்கன்னா எனக்கும் கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் அந்த கேர்ள்ஸ் டீம் கிட்ட கேட்டேன்னு ஒரு தர்ஷா குப்தா சொல்லியிருப்பாங்க. ஏன் சத்யா கேட்டப்போ கொடுத்தாங்க அப்படின்னா, சத்யா வந்து அந்த வாரம் கேப்டன். கேப்டனுக்கு எந்த லைன் பார்டர்லையும் தாண்டி போகலான்ற மாதிரி, எந்த வீட்டு ஃபுட்டையும் சாப்பிட்லான்ற மாதிரி ஒரு இது இருக்குது, ஆஃபர் இருக்குல்ல. அதை கரெக்டாக யூஸ் பண்ணாராம். ஸோ கேப்டன்சியாக அவர் இருந்ததுக்கு அதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணார் போல இருக்குது. இந்த லெவலில் தான் அந்த வீட்டில் அவர் கேம் ஆடுறாரு. அதாவது எந்த வீட்டில் ஃபுட்டு வந்துட்டு ஆஃபரில் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம சாப்பிட்டுக்கலாம் பசி டைமுக்குன்ற மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காரு, மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் அவர் யாரும் வேஸ்ட் இல்லை சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து அவரை பொத்தி பொத்தி வைக்கிறாங்க பாய்ஸ் டீம். ஸோ ஒரு முட்டைக்காக கேர்ள்ஸ் டீம் வந்து போயிட்டு வேற எந்த இடத்துல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாரு பண்ணலன்னு தெரில. ஆனால் ரூலில் இல்லையாமா, எந்த வீட்டு ஃபுட்டை வேணால் சாப்பிடலான்றதான் ரூலில் இருக்காமா. அதனால கேப்டனாக இருக்க சத்யா கேர்ள்ஸ் டீமில் செஞ்ச முட்டையை வாங்கி சாப்பிட்டாரு. அவர் வாங்கி சாப்பிட்டதுனால நம்ம தர்ஷா குப்தாவும் அதை கேட்க போய் பஞ்சாயத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இவ்வளோதான் அவர் வந்து அப்போதைக்கான கேப்டன்சி பண்ணது. ஆனால் அவர் வந்து டீம் பிளேயர். ஓகேங்களா? அப்படின்னு சொன்னால் தானே இந்த டீம்லேயும் வாங்கிக்க முடியும், அந்த டீம்லேயும் வாங்கிக்க முடியும். இன்னொன்று பண்ணியிருக்காரு. போன வாரம் கேர்ள்ஸ் டீமில் இருந்தப்போ ரூல்ஸ் மீறி கேர்ள்ஸ் டீமில் வந்து ஆல்ரெடி ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு அதை வந்து பிக் பாஸ் வந்து அந்த ஃபைனுன்னு சொல்கிறதுனால எதுவுமே அவங்களுக்கு கொடுக்காம அவர் கொடுக்கறதா சாப்பிடணும் போது கேர்ள்ஸ் டீமில் ஆல்ரெடி ப்ரொவிஷன்ஸ் இல்லை. ஓகேங்களா? அவங்க அந்த கிராசரிஸ் வந்து லிமிட் இல்லாமல் எடுத்ததுனால அப்போது பாய்ஸ் டீமில் இருக்கிற ஃபுட்டு போய் சாப்பிட்ருக்காரு. அப்போது அது ரூல்ஸ் மீறல. இதெல்லாம் நம்மளுக்கு 1 ஹவரில் காட்டுறதில்ல, 24/7 போகுது. அப்போ வந்து எனக்கு புரியல. அப்போ சத்யா நீங்க என்ன பண்றீங்க? அப்போ நீங்க ஃபுட்ல எந்த டீமுக்கு ஃபுட் கிடைக்குமோ அந்த டீம்ல உட்காந்துக்கிறீங்களா? இல்ல கேப்டனா இருக்கும்போது 2 சைடுமே எடுத்து சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி கேப்டன் பதவியை யூஸ் பண்றீங்களா? அப்போ இதெல்லாம் வெளில வரலன்னா நாங்க எப்படி வோட்டிங் பண்றது? இல்ல எப்படி யார் வந்து விளையாடுறாங்க விளையாடலன்னு தெரியறதே எங்களுக்கு தெரியவே இல்ல. ஓகே. ஒரு வழியா ராணவ தீபக்கும் ஜால்ரா போட்டாரு, சத்யாக்கும் போட்டாரு, வர்ஷினின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஆனந்தி வந்தாங்க. சாச்சனாவை சொன்னாங்க இண்டிவிஜுவல் பிளே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சாச்சனா இண்டிவிஜுவல் பிளேலாம் விளையாடலாங்க. செல்ஃபிஷ் பிளே தான் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் டீமுக்காக விளையாடுறது தீபக் அப்படின்னு. அப்புறம் வர்ஷினியை சொன்னாங்க. வர்ஷினி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சத்யா, விஷால், அருண், விஷால், சத்யா இவங்க 3 பேரும்
அதுக்குள்ளே தானே வருவாங்க. ஸோ அதை தான் சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ விஷாலுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாச்சனா வந்து டீம் ப்ளே. அப்புறம் ரஞ்சித் அதிசயமாக வந்து ரஞ்சித் அப்படி வந்துருச்சு. அதான் ஓவராலாக பார்த்தா எப்படி பார்த்தாலும் வந்து அப்புறம் வர்ஷினி, சௌந்தர்யா வந்து முத்துவை தான் சொன்னாங்க. சௌந்தர்யா சொன்னது தான் இதில் சூப்பர். சௌந்தர்யா என்ன சொன்னாங்கன்னா, முத்து வந்து எல்லாரோட கேமையும் சேர்த்து ஆடுறாரு. அவர் இண்டிவிஜுவல் ப்ளே தான். ஆனால் எல்லாரோட கேமையும் சேர்த்து ஆடி இண்டிவிஜுவல் ப்ளே. ஆனால் செம்ம நோஸ் கட்டு கொடுக்குறாங்க சௌந்தர்யா. அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களா, தெரியாமல் ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசுகிறாங்களான்னு தெரில. ஆனால் கரெக்டாக தக் லைஃப் கொடுக்குறாங்க, கரெக்டாக பல்ப் கொடுக்குறாங்க, கரெக்டாக நோஸ் கட் கொடுக்குறாங்க. சாச்சனா சொன்னாங்க அவங்க இண்டிவிஜுவல் ப்ளே அப்படிங்கிற மாதிரி. ரயான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. சூப்பராக. ஆமாம், ரயான் மேலே ஒரு கோல்டு வர அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அது ஓகே, அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ஒரு வகையில் பார்த்தா பார்க்கலாம். ஆனால் வந்து இனிமேல் சௌந்தர்யா கிட்ட யாரும் வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. சௌந்தர்யா போகிற ஃப்ளோவில் பார்த்தா, சௌந்தர்யா நீங்கள் இப்படியே போங்க, உங்களுக்கான சப்போர்ட் வெளில சவுண்ட் ஆர்மிங்கிற பேரில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் மட்டுமாச்சும் டிப்ளமேட்டிக்காக இல்லாமல் இந்த கேமை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ கைஸ்.